இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு தான் நான் அப்பவே துர்கா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடலான்னு சொன்னேன். நீங்க தான் சொல்ல வேணான்னு தடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க, அதனால உங்களுக்கு எனக்கு துர்கா 3 பேருக்குமே பிரச்சனை. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. என்ன நடந்தாலும் சரி, துர்கா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். இந்த கேஸ் வேற யாராவது கைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, துர்கா கைக்கே வந்திருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் துர்காவை பார்க்கும்போது அவகிட்ட உண்மையை மறைக்கிறோம். நேர்மையா இல்லங்கிற குற்ற உணர்ச்சி மனசுல ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. துர்கா முகத்தை பார்த்து கூட என்னால பேசவே முடியல. இங்க பாருங்க, உங்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது குந்தவை. அதே சமயம் நானும் துர்காவுக்கு உண்மையா இருக்க முடியலையேங்கிற கில்ட்டியில தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இறந்து போனது மினிஸ்டரோட மகன். அவனோட சாவுக்கு நீங்களோ நானோ காரணமே இல்லை. ஆனா இந்த கேஸ்ல நாம சம்பந்தப்பட்டிருக்கிறது வெளியே தெரிஞ்சா மினிஸ்டர் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏற்கனவே துர்கா மேல கோவத்துல வேற இருக்காரு. அதனால அவர் துர்கா மேலதான் ஆத்திரத்தை காமிப்பாரு. துர்காவை பழிவாங்க அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க கல்யாண வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதனால முதல்ல உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் துர்கா கிட்ட நடந்ததெல்லாம் நானே போய் சொல்லிடுறேன். நீங்க முதல்ல காஃபி குடிங்க. சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச கைரேகை குந்தவை அக்காவுதா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? குந்தவை, இத சொல்லதான் உங்களை வர சொன்னேன். போலாமா? போலாம். குந்தவை, ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த கேஸை பத்தி நினைச்சு நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சந்தோஷமா உங்க கல்யாண விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. கேஸை பத்தி நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி. இருந்தாலும் துர்காவை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். துர்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஆமா, நீங்க மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி பேசுனீங்களா? இல்ல. அப்படிலாம் இருக்காதீங்க, நீங்க போன் பண்ணி பேசுங்க. ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி நடந்துக்கோங்க. சரி, வாங்க, உங்களை டிராப் பண்றேன். இல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். நீங்க போங்க. சரி, ஓகே, நான் வரேன். மினிஸ்டர் மகன் கொலை கேஸ்ல சூர்யாவும் அக்காவும் எப்படி இன்வால்வ் ஆனாங்க? இவங்களுக்கும் மினிஸ்டர் மகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே.